இருக்குல்ல 5 டைம்ஸ் இருக்கு அதுக்கு அப்புறம் என்ன பண்ணீங்க கேரக்டரிஸ்டிக்ஸ் பாத்தீங்க ஓகே தானே அது ஒரு ரேண்டமா செக் பண்ணிக்குமா யார் சொல்றீங்க 3 டேஸ் எல்லாம் கேட்டுக்குமா வாட் இஸ் the சொல்லு அடுத்து நம்ம போய்க்கலாம் ட்ரை பண்றியா செகண்ட் ஒன் வாட் இஸ் மார்க்கெட் அப்படிங்கறது சொல்லுங்க நான் புல்லட்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு சொல்ல சொன்னேன் எப்படிங்கிறது தெரியல மார்க்கெட் products quantity goods and services very good place that's all very good okay ma அவ்வளவுதான் மார்க்கெட் இப்படி சொல்லுங்க உங்க நல்ல ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியும் ஓகே வா எக்ஸாம்பிள் பாரு தியரிட்டிக்கா படிங்க இப்படி பார்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க இது எல்லாத்தையும் எடுங்க போதும் ஓகே மா செகண்ட் ஒன் அதுல ஃபார்ம்ஸ் இருக்கு இல்லையா சொல்லு இங்க ஃபார்ம்ஸ் என்னன்னு பாத்தீங்க தெரிஞ்ச வரைக்கும் சொல்லு எவ்வளவு ஃபார்ம்ஸ் இருக்கு 5 ஃபார்ம்ஸ் இருக்கு இல்லையா மார்க்கெட்ல 5 ஃபார்ம்ஸ் இருக்குமா அதுல ஃபர்ஸ்ட் ஒன் on the basis of area ஏரியாங்கிறது எதை மெஷர் பண்ணுது பார்க்க வேண்டாம் அங்க பார்க்க வேண்டாம் நீங்க சொல்லுங்க ஏரியாங்கிறது மார்க்கெட்ல ஏரியாங்கிறது என்ன சொல்லுங்க பிளேஸ் கொஞ்சம் சொல்லுங்க சோலிமா சொல்லுங்க on the basis of area சார் மார்க்கெட்ல ஏரியா நம்ம எதை மெஷர் பண்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா எந்த மாதிரி ஏரியால எந்த மாதிரி பிளேஸ் சூஸ் பண்ணிக்கிறோம் பிளேஸ் எதுக்காக சூஸ் பண்றோம்னா கஸ்டமர் அட்ராக்ஷனுக்காக ஓகேவா கன்சியூமர் அட்ராக்ஷனுக்காக நம்ம ஒரு பிளேஸ் சூஸ் பண்றோம் எந்த பிளேஸ்க்கு போனா எந்த ப்ராடக்ட் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறது கரெக்ட்டா சேர்த்து சொல்லுங்க கொஞ்சம் சொல்லுங்க ஓகேவா சூப்பர் நெக்ஸ்ட் ஃபார்ம் on the basis of time என்னது ஓகே பீரியட் ஆஃப் டைம் இந்த டைம் வந்து இந்த டைம் வரைக்கும் மார்க்கெட் ஏரியா ரன் சொல்லலாம் இல்ல பீரியட் ஆஃப் டைம் பேஸ் பண்ணி உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் கிடைக்குதுன்னு சொல்லலாம் ஓகேவா சூப்பர் மை மார்க்கெட் ஓகே ஓரளவு எல்லாம் சொல்றீங்க நெக்ஸ்ட் ஒன் பிரைஸ் இன்னைக்கு பார்த்தது பிரைஸ் இல்லையா இந்த ஃபர்ஸ்ட் ஒன் பிரைஸ் நமக்கு தெரியுமா பிரைஸ் எது ஃபிக்ஸ் பண்றோம் பிரைஸ் எதுக்காக ஃபிக்ஸ் பண்றோம் ப்ராடக்ட் ஃபிக்ஸ் பண்றோம் ஓகே எங்க ஈஸியா ஃபிக்ஸ் பண்றோம் ப்ராஃபிட் மட்டும் தானா இத தெரியல பத்தியா கொஞ்சம் மேக் தான் தெரியுங்க அதுதான் ஓகேவா கொஞ்சம் முடிக்கிறீங்க பத்தியா இன்டர்நெட்க்காக இது பண்றோம் அப்படிங்கிறது தெரியுமா சோ ஆப்ஜெக்ட் ஆஃப் pricing பாருங்க இங்க ஆப்ஜெக்ட் ஆஃப் pricing இனிமேல் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒண்ணே நீங்க சொன்ன பாயிண்ட் பண்ண பேர் சேர்ந்து எவ்வளவு பாயிண்ட் சொல்லிருக்கீங்க பாருங்க ஒரே பாயிண்ட் மட்டும் டிக் பண்ணிருக்கீங்க ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் ஓகேவா ப்ராடக்ட் நீங்க மேனுஃபேக்சரிங் பண்றது கண்டிப்பா எதுக்காக ப்ராஃபிட் கெயின் பண்ணி தான் நீங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுவீங்க ஓகேவா ப்ராஃபிட் இல்லாம யாரும் பண்ண முடியாது செகண்ட் ஒன் எது இருந்தா எது ப்ராஃபிட் வரும் சேல்ஸ் இருந்தா தான் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும் ஓகேவா இத நீங்க சொல்லுங்க மெயின் ரீசனே இதுதான் டைரக்டா ப்ராஃபிட் போயிடுவீங்க சேல்ஸ் டிமாண்ட் இன்கிரீஸ் ஆனா மட்டும் தான் ப்ராஃபிட் அதிகமா வரும் ஓகேவா சோ சேல்ஸ் மேக்ஸிமைசேஷன் நீங்க பண்ணணும் சேல்ஸ் மேக்ஸிமைசேஷன் பண்றதுக்கு என்னென்ன பண்ணணும் உங்க ப்ராடக்ட் சேல் நல்லா ஆகணும் அப்படினா மார்க்கெட்ல ரன் ஆகணும்னா என்னென்னலாம் பண்ணுவீங்க மார்க்கெட்டிங் பண்றோம் ஓகேவா ஒண்ணு மார்க்கெட்டிங் பண்றீங்க ஓகே நிறைய இருக்குது வேற என்ன யார் சொல்றீங்க சேல்ஸ் உங்க ப்ராடக்ட் சேல்ஸ் மேக்ஸிமைசேஷன் பண்ணனும் அப்படினா மேக்ஸிமமா சேல் ஆயிட்டே இருக்கணும் அப்படினா என்ன பண்ணனும் கேக்குறேன் அத ஒரே சொல்லுங்க சார் மார்க்கெட்டிங் பண்ணனும் சார் ப்ராடக்ட் பத்தி கரெக்ட் ஓகே ஆட் அட்வர்டைஸ்மென்ட் ஓகேவா மார்க்கெட்டிங் எதுல பண்ணுவீங்க த்ரூ அட்வர்டைஸ்மென்ட் வேற ஆஃபர்ஸ் வெரி குட் ஆஃபர்ஸ் பட் எவ்வளவு பாயிண்ட்ஸ் சொல்லுங்க நீங்க ஜஸ்ட் நீங்க சார் நீங்க வந்து some எக்ஸாம்பிள் டவுட் கேக்குறீங்க சார் இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதுனா போதுமா சார் கேக்குறீங்க பாயிண்ட்ஸ்ல எவ்வளவு பாயிண்ட்ஸ் வருதுங்க இது எல்லாமே எழுதுவீங்க இல்லையா சேல்ஸ் மேக்ஸிமைசேஷன் தேர்ட் ஒன் மார்க்கெட் ஷேர் மேக்ஸிமைசேஷன் இது மீனிங் இது ரெண்டை வச்சு என்ன சொல்றீங்க ஒவ்வொரு வேர்டா படிச்சு சொல்லுங்க மார்க்கெட் ஷேர் மேக்ஸிமைசேஷன் நீங்க படிக்கிற டாபிக் பிரைசிங் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட்டோட ஷேர் அதை நீங்க மேக்ஸிமைஸ் பண்ணணுமா மார்க்கெட்ல உங்களுக்கு வந்து இப்ப சொன்னீங்க ஆன் தி பேசிஸ் ஆஃப் டைம் ஆன் தி பேசிஸ் ஆஃப் பிளேஸ் சொன்னீங்க பத்தியா உங்களுக்கு இடம் கிடைச்சா மட்டும் ரெண்டு சக்சஸ்ஃபுல் ஆகும் சோ இத வின் பண்றது எப்படி ஃபிட் பண்ணுவீங்க மார்க்கெட்ல மார்க்கெட்டோட ஷேர் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் காம்படிட்டர்ஸ் நிறைய இருக்காங்க மார்க்கெட்ல உங்களுக்கு பிளேஸ் இல்ல டைம் இல்ல அதுக்கான அஞ்சு ஃபார்ம்ஸ் எடுத்துக்கோங்க அது எதுவே மேட்ச் ஆகலனா என்ன பண்ண முடியும் இது ரெண்டுமே நீங்க வந்து ரீச் பண்ண முடியாது சோ இதுக்கு என்ன பண்ணணும் மார்க்கெட் ஷேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மார்க்கெட் ஷேர்னா எதை சொல்றீங்க மார்க்கெட் ஷேர் பிளேஸும் ஒரு ஷேர் தான் டைமும் ஒரு ஷேர் தான் வேற என்ன இருக்குல்ல பேலன்ஸ் என்ன இருக்கு 4 பாயிண்ட்ஸ் அந்த 3 பாயிண்ட்மே ஆட் பண்ணி எல்லாமே ஷேர்ஸ் தான் எல்லாம் சேர்ந்து தான் மார்க்கெட் ஷேர்
எப்படி சேல் பண்ணுவீங்க? மார்க்கெட்டே இல்லாம எப்படி பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க? காம்படிட்டரே இல்லாம எப்படி நீங்க வந்து growth காமிப்பீங்க? எதுவுமே இல்லாம போயிருக்கீங்க. அப்ப அடுத்தது பாருங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸாவே வருது. ஃபர்ஸ்ட் ஒன் ப்ராஃபிட். இது கண்டிப்பா ப்ராஃபிட் உங்களுக்கு வேணும்னா நீங்க சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியே தான் ஆகணும். சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணனும்னா எந்த இடத்துல சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவீங்க? மார்க்கெட்ல. ஓகேவா? உங்களுக்கு இதெல்லாம்